கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நாளாகமத்தின் 2ஆம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 நாளாகமம் 19:11. நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. Deal courageously and the Lord shall be with the good. Amen. இன்றைய தியான வசனம் மிகவும் அருமையான ஆழமான ஆதரவு கொண்ட உபதேசமாகும். நீங்கள் திடமனதாயிருந்து, டீல் கரேஜியஸ்லி என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இதன் பொருள் பயமோ தளர்வோ இல்லாமல் உறுதியோடும் தைரியத்தோடும் செயல்பட வேண்டும் என்பது. மனதில் பயம் வந்தால் அல்லது குழப்பம் ஏற்பட்டால் செய்கை தடுமாறும். ஆகையால் திட மனது மிகவும் முக்கியமானது. காரியங்களை நடத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். நம் ஒவ்வொருவருக்கும் ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை நியாயமாகவும் சரியாகவும் செய்ய வேண்டும் என்பதே இங்கு நோக்கம். இது தனிப்பட்ட கடமையோ சமூக பொறுப்போ நீதி தொடர்பான வேலையோ எதுவாகவோ இருக்கலாம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமன் என்றால் நேர்மையோடும் நீதியோடும் நடக்கும் நபர். இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் எப்பொழுதும் துணையாக இருப்பார். அவர் உதவுவதால் உழைப்பு வெற்றியடையும், காரியம் நன்றாக நிறைவேறும். ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவன் எப்பொழுதும் திடமனதோடு நடப்போருக்கு ஆதரவாக இருக்கிறார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இங்கு கர்த்தர் யோசுவாவிடம் சொல்கிறார், தைரியம் கொண்டு உறுதியாக இரு, பயம் வேண்டாம். தேவன் யோசுவாவோடு இருப்பதால் அவர் வெற்றி பெறுவார். இது நாம் திடமனதாய் இருக்க தேவன் கொடுக்கும் உறுதி. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் நம்மை உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாக இருந்து, அதாவது திட மனதுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். நிலைத்திருப்பதும் அசையாமலும் கடமையை அதிகமாக செய்ய வேண்டும். கர்த்தருக்காக செய்யும் எந்த உழைப்பும் வீணாகாது. தேவன் பார்த்து கொள்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சங்கீதம் 31:24 வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் தைரியமாய் இருங்கள் என்று ஊக்கப்படுத்தப்படுகிறது. உங்கள் உள்ளத்தை வலுப்படுத்துங்கள். தேவன் நம்பிக்கைக்கு பலம் தருவார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும்
தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். நாம் பயந்து நடுங்கி இருக்க தேவன் நம்மை அழைக்கவில்லை. மாறாக நம் உள்ளங்களில் திடமான சக்தி, அன்பு, தெளிவான சிந்தனை ஆகியவற்றை ஊற்றியிருக்கிறார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று நீதிமொழிகள் நமக்கு அறிவுறுத்துகிறது. நாம் தேவனில் நம்பிக்கை வைத்து நடக்கும் பொழுது அவர் நம்முடைய பாதைகளை செவ்வனே வழி நடத்துவார். இதனால் திட மனது வளர்கிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோமோ அதை திடமாகவும் தேவன் விரும்பும் வகையில் நேர்மையாகவும் செய்ய வேண்டும். பயந்து தளராமல் கடமைகளை தைரியமாக செய்யும் பொழுது தேவன் நம்மோடு இருப்பார். இவ்வாறு செய்பவர்களுக்கே தேவன் துணை நிற்கிறார் என்பதால் நம்மால் நினைத்த காரியங்களில் வெற்றி காண முடியும். திட மனது பிளஸ் நேர்மை பிளஸ் கடமை ஆற்றல், தட் இஸ் ஈக்குவல் டு கர்த்தருடைய துணை மற்றும் வெற்றி. தைரியம் பிளஸ் திடமனது பிளஸ் நம்பிக்கை பிளஸ் கடமை, தட் இஸ் ஈக்குவல் டு தேவனுடைய துணை பிளஸ் வெற்றி. இதை விசுவாசிக்கிறீங்களா? தேவன் நம்மை பயமின்றி திட மனதுடன் செயல்படும்படி அழைக்கிறார். கடமைகளை செய்வதில் தயக்கம் இருக்கக்கூடாது. பயம் நம்மை தடுக்க முடியாது. கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். திட மனதுடன் செயல்படுவது மட்டுமல்ல, நியாயமான நேர்மையான வழியில் செயல்பட வேண்டும். உத்தம மனப்பான்மை தேவனுடைய துணையை இழுக்கிறது. தேவன் உத்தமருக்கு மட்டுமே துணை புரிகிறார். தேவன் நமக்கு பயம் இல்லாத ஆவியை, சக்தியை, அன்பை, தெளிவான சிந்தனையை கொடுத்திருக்கிறார். எனவே திடமாக செயல்பட நமக்கு தேவையான சக்தி இருக்கிறது. நாம் மட்டுமல்ல, தேவனின் ஆவியானவர் நம்முள் இருந்து செயல்படுவார். கடைசி வரை தேவன் உத்தமருக்கு துணை நின்று காரியங்களில் வெற்றியை அளிப்பார். எனவே நாம் திட மனதோடு, தைரியத்தோடும், நேர்மையோடும் நடக்க வேண்டும். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறவாமல் செயல்பட வேண்டும். பயத்தை விட நம்பிக்கையுடன் நடந்தால் தேவன் நம்மை வாழ்வில் உயர்த்துவார். மொத்தத்தில் திடமனது பிளஸ் நேர்மை பிளஸ் தேவன் மீது நம்பிக்கை, தட் இஸ் ஈக்குவல் டு நிச்சயமான வெற்றி. இதையும் விசுவாசிக்கிறீங்களா? தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.